Good day to all. Prepositions. Position அப்படின்னா நிலைய குறிக்கும். Pre அப்படின்னா முன் என்னும் அர்த்தம் கொண்டது. இவை இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு சொல்லாக preposition என்றுவாறுதான் உச்சரிக்க வேண்டும். Preposition அப்படின்னு சொல்ல கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Preposition. Preposition அதாவது பெயர் சொற்களுக்கு அல்லது பிரதிப்பெயர் சொற்களுக்கு முன்னால் வருவதோடு அவற்றை வாக்கியத்தில் எந்த நிலையில் அல்லது இடத்தில் இட்டு பாவிக்கணும் என்பதையும் வெளிப்படுத்துவதோடு பொதுவாக சொல்ல போனால் வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுவதற்காக இந்த prepositions நாங்கள் பயன்படுத்துகின்றோம். A preposition is a word used before a noun or pronoun to show its relationship with another word in the sentence. இந்த prepositions பற்றிய வீடியோ போடுமாறு பல தடவைகள் பல்வேறு பேர் கேட்டிருக்கிறார்கள். prepositionின் பயன்பாடு பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதென்பது பயிற்சியின் மூலமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயம். ஏனெனில் preposition என்பது ஆங்கில மொழியை பொறுத்தவரையில் கடல் போன்ற பயன்பாடு உள்ளது. ஏன் நாங்கள் சமுத்திரம் போன்ற பயன்பாடு உள்ளது என்று கூட சொல்லலாம். ஆகவே நாம் இதனை சாத்தியமாக்குவதற்கு மிகச்சிறந்த வழி பயிற்சி ஒன்றுதான். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆன் அப்படின்னா மேல் அல்லது மீது என்றவாறு கற்றுக்கொள்வோம் சாதாரணமாக. அதே போல இன் என்றால் உள்ளே அல்லது இல் என்று கற்போம். நாங்க விடுமுறையில் இருக்கின்றோம். இங்கு விடுமுறையில் என்றவாறு தமிழில் காணப்படுகிறது. அப்படியாயின் we are in vacation என்பது சரியானதா? இல்லவே இல்லை. We are on vacation. We are on vacation என்பதுதான் ஆங்கில மொழி இலக்கணத்திற்கு அமைவாக மிகச் சரியான வாக்கியம். அடுத்தது நாங்க பார்ப்போம். to என்பது இக்கு என்று கற்போம். அவள் எப்போதும் நேரத்திற்கு வருகிறாள். இதை நாங்க she is always to time என்றவாறு சொல்லலாமா? நிச்சயமாக இல்லை. she is always on time என்பதுதான் மிகச் சரியான வாக்கியம். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நன்றாக புரிந்திருக்கும். உங்களுக்காகவே விசேடமாக preposition ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பித்திருக்கிறேன். நாம் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய prepositionில் இருந்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு எங்கெங்கு பயன்படுத்திடலாம் என்பதை பயிற்சி வாக்கியங்களின் ஊடாக தினசரி பார்க்க போன்றோம். ஆங்கிலத்தை சரளமாக பேச விரும்பும் யாராயினும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையோடு பார்த்து பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா பார்க்கும் போது அட தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு தான் தோன்றும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து இந்த வீடியோவோடு தொடர்ந்து சேர்ந்து பயிற்சி பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவான விளக்கத்தை பெற்று விடுவீர்கள். வாழ்நாள் முழுவதற்குமே மறக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தொடரின் முடிவில் உங்களுக்கு prepositions மீதான சந்தேகங்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். மற்றும் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேரடி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாக prepositions-ஐ எப்போதுமே கற்றுக்கொள்ளாதீர்கள். அதற்கான உதாரணத்தை தான் வீடியோவின் ஆரம்பத்திலேயே கூறினேன். ஆங்கில மொழி இலக்கண விதிகளுக்கு அமைவாக பயன்பாடு அறிந்து நிதானமாக என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்த மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏனென்றா நான் இந்த வீடியோவை என்னுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காகவே உருவாக்கியுள்ளேன். மறக்காம ஏனையோருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க, அப்போ அவங்களையும் சென்றடையும் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பயிற்சியை மேம்படுத்த கமெண்ட் பண்ணுங்க. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணி கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அல்லாட்டி பிழை வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவு பிழை விட்டு திருந்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பிழை விட்டு திருந்துகின்ற விஷயம் உங்களோட வாழ்நாள் பூரா மறக்காம இருக்கு. இதுக்கு நான் கேரண்டி. தவறாமல் இந்த தொடரை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. இதுவரை நாம் on
எனும் ப்ரொபோசிஷனை 20 வகையான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம் என்றும், அவற்றில் 1 தொடக்கம் 4 வரையானவற்றை டே 1லும், 5 தொடக்கம் 8 வரையானவற்றை டே 2விலும், 9 தொடக்கம் 12 வரையானவற்றை டே 3யிலும் பார்த்துள்ளோம். டே 1, டே 2, டே 3யில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் போஸ்ட் செக்ஷனில் வீடியோ லிங்குக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணப்பட்டுள்ளன. தேவையானவர்கள் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். இன்று நாம் 13 தொடக்கம் 16 வரையான சந்தர்ப்பங்களை பார்வையிடுவோம். நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது ஆங்கிலத்தில் கமெண்ட் செய்ய முயற்சித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். லீகல் ஆர் ஆஃபிஷியல் கிரவுண்ட்ஸ், சட்டம் மற்றும் அதிகார தளத்தில். சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டார். He was arrested on suspicion. He was arrested on suspicion. அவள் அந்த இடத்திலேயே அபராதம் விதிக்கப்பட்டாள். She was fined on the spot. She was fined on the spot. அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்டார். He was released ஜாமீனில் on bail. He was released on bail. திருட்டு குற்றச்சாட்டில் அவர் தண்டிக்கப்பட்டார். He was convicted on charges of theft. He was convicted on charges of theft. வழக்கறிஞரின் அறிவுரையின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டனர். Please comment your answer. Well done. ஒழுங்கு அடிப்படையில் அவர் தண்டிக்கப்பட்டார். He was punished on moral grounds. He was punished on moral grounds. பாதுகாப்பு காரணங்களால் அவர் பிடிக்கப்பட்டார். Please comment your answer. Well done. தொழில்நுட்ப காரணங்களால் வழக்கு முடிக்கப்பட்டது. The case was closed on technical reasons. The case was closed on technical reasons. அவள் சத்தியமாக சாட்சி அளித்தாள். She testified on oath. She testified on oath. சட்ட ஆலோசனை அடிப்படையில் கொள்கை உருவாக்கப்பட்டது. The policy was formed on legal advice. The policy was formed on legal advice. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The policy was formed on legal advice. Measurement or rate, அளவீடு மற்றும் விகிதம். வட்டி ஆண்டு அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. Interest is calculated. வட்டி கணக்கிடப்படுகிறது எதன் அடிப்படையில்? On a yearly basis. Interest is calculated on a yearly basis. வாடகை மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. Please comment your answer. Superb. அவர் கமிஷன் அடிப்படையில் சம்பாதிக்கிறார். He earns on commission. He earns on commission. வருமானத்தின் மீது வரி விதிக்கப்படுகிறது. வரி விதிக்கப்படுகிறது. Tax is imposed. எதன் அடிப்படையில்? வருமானத்தின் மீது. On income. Tax is imposed on income. விலை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நிர்ணயிக்கப்படுகிறது. Prices are set on per unit. Prices are set on per unit. வேகம் மணி நேரத்திற்கு கிலோமீட்டரால் கணக்கிடப்படுகிறது. The speed is measured on kilometers per hour. The speed is measured on kilometers per hour. சலுகை எடையின் அடிப்படையில் உள்ளது. Please comment your answer. Splendid. மதிப்பீடு புள்ளி முறையில் உள்ளது. The evaluation is on a point system. The evaluation is on a point system. லாபம் சதவீத அடிப்படையில் பகிரப்படுகிறது. Please comment your answer. Great. அவர்கள் செயல்திறனின் அடிப்படையில் மதிப்பீடு செய்தனர். Please comment it now.
Amazing, you got it. Idiomatic and special phrases. வீடு தீப்பிடித்தெரிகிறது. The house is on fire. The house is on fire. அவர் இன்று விடுப்பில் உள்ளார், அதாவது லீவில் உள்ளார். Please comment it now. Very good. அவர்கள் வேலை நிறுத்தத்தில் உள்ளனர். They are on strike. They are on strike. அவள் பணியில் உள்ளாள். Please comment it now. Superb. செயற்திட்டம் திட்டப்படி செல்கிறது. The project is on track. The project is on track. இன்றிரவு நான் அழைக்கப்படலாம், அதாவது கடமைக்கு அழைக்கப்படுறது எப்படி சொல்வோம்? I am on call tonight. I am on call tonight. எல்லாம் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. I am on call tonight. கடையில் விற்பனை நடைபெறுகிறது. The store is on sale. The store is on sale. அவர் ஓடி தப்பிக்கிறார். He is on the run. He is on the run. தொலைபேசி மௌனமாக உள்ளது. Please comment it now. Bravo. அவள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளாள். She is on cloud 9. She is on cloud 9. Conditions or based on something. நிபந்தனை அடிப்படைகள். ஒரு நிபந்தனையின் கீழ் சலுகை செல்லுபடியாகும். The offer is valid on one condition. The offer is valid on one condition. அவன் சீக்கிரம் திரும்பும் நிபந்தனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டான். அவன் செல்ல அனுமதிக்கப்பட்டான். He was allowed to go. நிபந்தனையில் on the condition. எப்படியான நிபந்தனை? That he returns early. He was allowed to go on the condition that he returns early. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. He was allowed to go on the condition that he returns early. சில நிபந்தனைகளில் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். We agreed on certain terms. We agreed on certain terms. லாப உறுதியின் அடிப்படையில் அவர்கள் முதலீடு செய்வார்கள். அவர்கள் முதலீடு செய்வார்கள். They will invest on the condition of profit guarantee. They will invest on the condition of profit guarantee. ஒரு பரிசோதனை அடிப்படையில் அவள் குழுவில் சேர்ந்தாள். அவள் குழுவில் சேர்ந்தாள். She joined the team on a trial basis. She joined the team on a trial basis. ஒப்பந்தம் இருதரப்புகளின் ஒப்புதலை சார்ந்துள்ளது. இருதரப்பு ஒப்புக்கொள்றது நாங்க எப்படி சொல்வோம்? Mutual agreement. Please comment your answer. Wonderful. நுழைவு திறமையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. Admission is granted on merit. Admission is granted on merit. லீவு வேண்டுகோளின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுகிறது. Please comment your answer. Wonderful. அவர் மணி நேர ஊதியத்தில் வேலை செய்கிறார். He works on hourly pay. He works on hourly pay. வெற்றி தொடர்ந்த முயற்சியின் அடிப்படையில் வருகிறது. Success comes on persistence. Success comes on persistence. Again, success comes on persistence. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுவரை பார்த்த அனைத்து விடயங்களையும் மறுமுறை ஒரு கால் பார்வையிட்டு இதே போல நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உதாரண வாக்கியங்களை சிந்தித்து பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. If you have any doubts or mistakes, definitely I will help you. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's meet on day 5 video of this prepositions special series. Thank you for watching.